அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமா முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் செஞ்சதை செய்ய போறதை நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். பொது சிவில் சட்டம் அமலுக்கு வராது என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமா முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அரசியல கத்துக்கூட்டி அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆடுது. அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை. ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி 2 வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பத்தி பாராட்ட மாட்டார் நினைச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடறேன். நான் சாதாரண ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு முக்கியமான சிலது மாத்திரம் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா அதை உயர்த்தி, சம்பளம் அதே மாதிரி நாளொன்றுக்கு 400 ரூபாய உயர்த்துறதுக்கும், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன், அது இல்லாம நீங்க சாலைகளில் இருக்கிற அந்த டோல்கேட் எல்லாத்தையும் மொத்தமா அகற்ற போறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நேத்து திருச்சிராப்பள்ளியில நான் வந்த உடனே நான் இன்னைக்கு பல இடங்கள்ல நம்மளோட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு பத்திரிகைகளுக்கு நான் பேட்டி கொடுக்கும் போது, அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கைய நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க சொல்றீங்க, அதோட பெருமைகளை சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் அவங்க செய்வாங்களா, அது எப்படி செய்வாங்க நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். நான் இதே கேள்வியை 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க, எல்லா இடங்களிலும் கேட்டீங்க. நம்ம மகளிர் சுய உதவி, நம்ம மகளிர் உதவித்தொகை அதை திமுக அரசு செய்ய முடியாது நீங்க சொன்னீங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது செஞ்சு காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவிகள் அதை பெற்று பயன்பெறாங்க. செய்ய முடியாத செஞ்சு காமிச்சிருக்கிற முதலமைச்சர். இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போர், ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான போர், சமத்துவத்துக்கும் மதவாதத்துக்கும் இடையிலான போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர். இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த தேர்தலில் நமது கூட்டணி, நமது முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். கிரேக்க மன்னன் பிலிப்பிற்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், காண்டிமனுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா காந்தி அம்மையார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். 40 நமது நன்றி, வணக்கம். ஓட்டு கேட்க மறந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுவாங்க. முதலமைச்சர் செஞ்சதை செய்ய போறதை நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.